ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி இந்த மூவி ஓடிடி வெப்சைட் லைக் ரியாக்ட் அண்ட் ஜாங்கோ வச்சு பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்றைக்கி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க கைஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ கைஸ், போன வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் அண்ட் ஜாங்கோ பேஸ் பண்ணி மூவி ப்ராஜெக்டில் பார்ட் 2, ஓகேவா? அண்ட் இதில் வந்து நான் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் நான் வந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? பைத்தான் manage.py ரன் சர்வர், ஓகேவா? அண்ட் ஸோ கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் அப்புறம் சீரியலைசர்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ பேக் எண்ட்காக, ஓகேவா? அண்ட் இதில் வந்து நான் வந்து டேட்டாஸ் மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ அட்மின் பேனல் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் பேனலில் நம்ம வந்து 3 மாடல்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஜேர்னர், லாங்குவேஜ், அப்புறம் மூவிஸு. ஸோ இதில் வந்து நான் டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ ஜேர்னர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 8 ஜேர்னர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சீரீஸு, ஹாரர், அனிமி, அப்புறம் காமெடி, ஃபேண்டசி, ஸ்கீஃபை, அப்புறம் அட்வென்ச்சர், ஆக்ஷன், இந்த மாதிரி. ஸோ ஒரு 8 ஜேர்னர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் மூவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸ்லேயும் ஒரு 11 மூவிஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அண்ட் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு மூவி கூட ஆட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மூவி போஸ்டர்ஸ், ஓகே. ஸோ கைஸ், அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் நான் வந்து மாடல்ஸில் வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து கெட்டப்பில் லிங்க் அவைலபிளாக இருக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போதைக்கு வந்து இதை அன்கமெண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் என்ன அப்படின்னா இமேஜ் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு வந்து அதிகமாக தேவைப்படும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் அந்த இதை இது பண்ணுறதுக்காக வெறும் அது முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்டருக்கு லிங்க்குக்காக ஒரு இதை கொடுத்துருங்க சொல்லி. ஸோ அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸோ அது லோட் ஆகட்டும். அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் லிங்க்கு, ஓகேவா, லிங்க் அட்ரஸ் கொடுத்து வச்சுருக்கேன் இமேஜுக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து போஸ்டர்ஸ்க்கு வந்து லிங்க் வந்து இதாயிரும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து எந்த இது கொடுக்கலாம்? ஸோ இதில் இருக்கிறது ஓரளவு கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹாரி பாட்டர் வேணால் கொடுப்போம். நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது கைஸ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இமேஜை வந்து அட்ரஸை காப்பி பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் மூவிஸ் கொடுத்துட்டு ஸோ நேம் மட்டும் கொடுத்துட்றேன். ஹாரி பாட்டர். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் இப்போதைக்கு வந்து எனக்கு இல்லை, ஸோ அதனால் கொடுத்துட்றேன். அண்ட் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரி எப்படி சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி எது எது தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது எல்லாமே செலக்ட் ஆயிரும், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் மவுஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசியான இது, ஃபேண்டசி அண்ட் அட்வென்ச்சர் அண்ட் ஹாரர் வராது, ஓகே, ஆக்ஷன், ஓகேவா? ஸோ இந்த மூணையும் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக். ஸோ இதெல்லாமே வந்து நான் சும்மா ஜென்ரலாக தான் கொடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே எதுவும் நான் பார்க்க கிடையாது, ஓகேவா? ஸோ நம்பர் சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரேட்டிங் 9 அண்ட் லாங்குவேஜ் வந்து எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால சும்மா கொடுத்துக்கலாம், ஓகேவா?
ஸோ இதில வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் இல்ல கேட்டகரி ஏதாவது ஆட் பண்ணா, இங்கே நம்ம ப்ளஸ் பார் குடுத்தோம்னாலே நமக்கு ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ புதுசா ஒரு ஜர்னல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு வச்சோம்னா, நம்ம இங்கேருந்தே கூட கிரியேட் பண்ணலாம். இங்கே போய் கிரியேட் பண்ணணுன்றது அவசியம் இல்ல. ஸோ அதே மாரி தான் லாங்குவேஜும். லைக் இதுக்கப்புறம் வந்து டேட்டு. ஸோ டேட்டு தெரியல. அதனால டூ டேட் குடுத்துர்றேன். ஓகே டிஸ்கிரிப்ஷன் இருக்கா? ஓகே. ம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து டேட்டாபேஸில் வந்து நம்ம அந்த மூவியோட டேட்டா ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டேட்டா ஆட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் எப்படி அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டில் நம்ம டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கான அந்த ஏபிஐஸை மட்டும் க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? பேக் எண்டில் இப்போ நெக்ஸ்ட் ஏபிஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வியூஸ் போயிட்டு ஸோ எப்பயும் போல் இங்கே இருக்கிறது தான். அப்புறம் கைஸ் உங்களுக்கு வந்து இந்த ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் ஜாங்கோ ரிலேட்டடாகவும் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க் ரிலேட்டடாகவும் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மாற்றியாச்சா? ஸோ யூஆர்எல் ஏன்னா யூஆர்எல்ல கொடுத்த அந்த ஹோம் இதை அதையும் தரலாம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா எப்பயும் போல் ஏபிஐ வியூவில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் எல்லாமே வந்து கெட்டு தான். ஸோ ஓகேவா? ஸோ போஸ்ட் ஆப்ரேஷன் நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. கெட் ஆப்ரேஷன் ஒன்லி. ஓகேவா? அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெஃப் மூவி அப்படின்னு சொல்லி ஒரு இது கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? மூவி அப்படின்றதுல அண்ட் ரெக்வஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டை கொடுக்க மறந்துட்டோம். ஓகே ரெக்வஸ்ட். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாடல் அப்புறம் சீரியலைசஸ் அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சாரி கிரியேட் பண்ணுறேன் அதை இம்போர்ட் பண்ணணும். இந்த மாடல்ஸ் எந்த மாடல்னால் நம்ம மூவிஸ் மாடலில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் மூவிஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவிஸில் உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ மூவி டேட்டா அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ மூவி டேட்டாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவிஸ் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இது மூலயமா வந்து நமக்கு மூவிஸ் டேட்டா கிடச்சிரும். ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து ஒரு ஜேசான் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸில் சென்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம சீரியலைசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த சீரியலைசர்ஸ் வந்து போட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டாட் சீரியலைசர் இம்போர்ட் மூவி சீரியலைசர். ஓகேவா? ஓகே. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இம்போர்ட் பண்ண சீரியலைசர்ஸ்க்கு நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலைஸ்டு டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? அண்ட் இதில் வந்து நான் அந்த இம்போர்ட் பண்ண மூவி சீரியலைசர் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா ஆப்ஜெக்ட் டேட்டா. ஸோ மூவிஸ் டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ மூவி டேட்டா. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மெனி. ஓகேவா? மெனி ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத செட் பண்ணிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா நமக்கு நிறையா டேட்டாஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால இதே மாதிரி இதில் மெனி அப்படின்றது ட்ரூ செட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நான் அந்த டுட்டோரியலில் சொல்லியிருக்கேன் கைஸ். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து டேட்டா வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ ரிட்டர்னில் ரெஸ்பான்ஸு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ரிசல்ட் அப்படின்றத நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ ரிசல்ட் அப்படின்றதில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சீரியலைஸ்டு டேட்டா இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் கொடுக்க போகிறோம். ஸோ சீரியலைஸ்டு டேட்டா அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் டேட்டா. ஓகேவா?
ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா இந்த மூவி சீரியலைசருக்குள்ள உள்ள டேட்டா வேரியபிள்ல தான் வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றனால குடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அண்ட் இப்ப இத வந்து நம்ம ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போதைக்கு இதுதான் வரும். நெக்ஸ்ட் வந்து மூவிஸ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல மூவிஸோட இது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ரிசல்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம குடுத்துருக்க எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் அண்டு ஷாங்ஷி. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் குடுத்துருக்க இந்த போஸ்டர் இமேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ போஸ்டரோட இது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாரி தான் கைஸ் அண்ட் நம்மளோட இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இதில பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல கேட்டகரீஸ் அண்ட் லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு 1, 2, 3 அந்த மாரி ஐடிஸ் பிரைமரி ஐடிஸ் மட்டும் வந்திருக்கும். பட் நமக்கு இத ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டேட்டா மாரி தேவைப்படும் இல்லையா? ஸோ அப்படின்றப்ப நம்ம இந்த ஐடிய வச்சு நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த சீரியலைசர் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஓகே. இந்த சீரியலைசர்ல நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் அதுக்கு முன்னாடி நான் லாங்குவேஜ்க்கான ஒரு சீரியலைசர் இங்க கிரியேட் பண்ணல. ஸோ கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? லாங்குவேஜ் ம். ஓகே. லாங்குவேஜ் சீரியலைசர். சீரியலைசர்ல நான் என்ன பண்றேன்னா, சேம் சீரியலைசர்ஸ் டாட் மாடல் சீரியலைசர் அப்படின்றத குடுத்துர்றேன். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் மெட்டா. ஸோ சேம் தான். மெட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் ஈக்குவல் டூ என்னன்னா இந்த இடத்துல லாங்குவேஜா? ஸோ லாங்குவேஜ் இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே. மாடல்ல வந்து நான் என்ன சொல்றேன்னா, லாங்குவேஜ் அப்படின்றத குடுத்துர்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட்ஸு. ஸோ ஃபீல்ட்ஸ் ஓகேவா? ஸோ ஃபீல்ட்ஸ்ல வந்து ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து பண்ண போறோம். லைக் நான் வந்து லாங்குவேஜுக்கு சீரியலைசர் கிரியேட் பண்ணலன்னு சொல்லி இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இதுக்கெல்லாம் எப்படி அதோட டேட்டா வர வைக்கிறது அப்படின்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மூவி சீரியலைசர் இருக்கு இல்லையா? ஸோ இதில வந்து நம்ம அந்த இடத்துல எழுத போறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து கேட்டகிரி ஓகேவா? கேட்டகரி. ஸோ அதில வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஜர்னர் சீரியலைசர். ஸோ அத வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும் ஜர்னர்ன்னு சொல்லி. ஸோ அப்புறமே வேணா சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுலயும் வந்து மெனி அப்படின்றத ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேம் லாங்குவேஜ் சீரியலைஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன குடுத்துருக்கோம்? மாடல்ஸ்ல ஸோ லாங்குவேஜ்னே தான் குடுத்துருக்கேன். ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அண்ட் இதுக்கு வந்து லாங்குவேஜ் சீரியலைசர். ஸோ இதுலயும் வந்து மெனி அப்படின்றது நான் ட்ரூ அப்படின்றத செட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்ப நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. கிரியேட்டிங் மாடல் சீரியலைசர் வித்தவுட் எய்தர் ஃபீல்ட்ஸ் attribute or exclude attributes has been deprecated. ஃபீல்ட்ஸ்ல வந்து ஜர்னர் சீரியலைசர். ஓகே. எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. ம். ஓகே. The serializer file might be named incorrectly and matches Turkey movies instance. Originally, exceptions movies object has no attribute to genre. ஓகே.
ஃபஸ்ட்டு போட்டது கரெக்டு தான். பட் ஆனால் ஒரு நிமிஷம் அது என்ன எரர் அப்படின்றத செக் பண்ணுவோம். Okay, creating a model serializer without either the fields attribute or exclude attribute has been deprecated. ஓகே, பேக்கேஜ் ஏதோ டெப்ரிகேட் ஆயிருக்குன்னு சொல்லி வருது. ஸோ நம்ம வந்து பழைய மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால அது வந்து அப்டேட் ஆன வெர்ஷனில் டெப்ரிகேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது போல். ஓகேவா? ஸோ அது என்னன்னு தான் பார்ப்போம். ஃபீல்ட்ஸ் டு த ஜேர்னர் சீரியலைசர். ஜேர்னர் சீரியலைசரில் தான் இதில் தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. மாடல்ஸில் ஓகே, இது எல்லாமே நான் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. ஸோ கைஸ், இது ஒன்றும் இல்லை. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீல்ட்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ இது அடிக்கடி எனக்கு இதாகிட்டே இருக்குது இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஸோ அதுதான் ப்ராப்ளம். எஃப்ஐஇஎல்க்கு பதிலாக எல்இ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் தெரியல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? மற்ற எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு, ஸோ அது எப்போ கிரியேட் ஆகிருக்கு, அட்வென்ச்சர், ஸ்கீஃபை, ஃபேண்டசி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பைடர் மேனில் நம்ம கொடுத்ததா இருக்கோம். ஓகே. அண்ட் கேட்டகரி 2வில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்ஷி அப்படின்றது நான் அட்வென்ச்சர், ஆக்ஷன், ஃபேண்டசி அப்படின்றது கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து இது பண்ணியே பார்த்துடலாமே. டூப்ளிகேட் பண்ணிட்டு அட்மின் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ இது மூவிஸ். ஓகே. இப்போதைக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஹாரி பாட்டர் இருக்கா? ஓகே. ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஹாரி பாட்டரோட இது. ஓகே. ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி. ஓகே, இது 3 தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இது. அண்டு அந்த இது பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மூவிஸ், அதாவது எல்லா மூவிஸும் கெட் பண்ணுறதுக்கான ஒரு ரவுட் க்ரியேட் பண்ணிக்கோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து மூவிஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜேர்னர் எல்லாமே ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் எப்பயும் போல் ஏபிஐ வியூ கொடுத்துட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இட்ல ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னர்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஜேர்னர் ஜேர்னர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்துட்டு அண்ட் ரெக்வஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜேர்னர் ஈக்குவல் டு இந்த இடத்துலையும் ஜேர்னர்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஜேர்னர். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஜேர்னர் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ டேட்டா அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ ஜேர்னர் சேம் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆலு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட ஜேர்னர் சீரியலைசர் இது பண்ணும் இல்லையா? ஸோ ஜேர்னர் சீரியலைசர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேம் சீரியலைஸ்டு டேட்டா இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதில் வந்து மூவி டேட்டாவுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஜேர்னர் டேட்டா அண்ட் இதே மாதிரி சீரியலைசர்லேயும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜேர்னர் சீரியலைசர் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இது மூலியமாக வந்து நம்ம ஜேர்னர் எல்லாமே கொடுக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா யூஆர்எல் இது பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பாத் ஜேர்னர். ஓகேவா? ஜேர்னரில் நான் என்ன பண்ணுறேன்னா வியூஸ் டாட் ஜேர்னர் லிஸ்ட். ஓகேவா? ஸோ ஓகே.
அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஒன்று வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூஸில் வந்து நம்ம ஜஸ்ட் டேட்டா மட்டும் சென்ட் பண்ணுறது இல்லாமல் இதோட இதையுமே சொல்லணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்டேட்டஸ் கோடு அதை வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். ஸ்டேட்டஸ் கோடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடு வந்து 200. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மேபி ஸ்டேட்டஸ் கோட் போதும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ன்னு வேணா வச்சுக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? சக்ஸஸ். ஓகேவா? ஓகே, சேம் இதே இதை காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் இதில் வந்து நம்ம அந்த ஜேடபிள்யூடி முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம்ல ப்ராஜெக்ட்லாம். ஸோ அந்த ஜேடபிள்யூடிலாம் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கோடு வந்து இன்னுமே வந்து நமக்கு லென்த்தாக போகும். ஓகேவா? ஏன்னா அத்தன்டிகேஷன் செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டேட்டாஸ் இது பண்ணுற மாதிரி அதை மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? லைக் இப்போதைக்கு வந்து இப்போ இதை மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். லைக் இதில் வந்து மூவிஸ் பதிலாக ஜேர்னர். ஓகேவா? ஸோ ஜேர்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து மொத்தம் எத்தனை ஜேர்னல்ஸ் இருக்குன்னா சொன்ன மாதிரி 8 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 8 தானே? ஓகே, 8 தான் இருக்குது. ஸோ 8 இதுவுமே வந்துச்சு. லைக் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜேர்னர் வைஸ் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இதையும் கிளிக் பண்ணி அது அதுக்கப்புறம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் இது மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஃபில்டர் லைக் எப்படின்னா அந்த ஜேர்னரோட கிளிக் பண்ணால் அந்த ஜேர்னரோட டேட்டாவெல்லாம் வர மாதிரி அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நான் அதான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஜேர்னர்ஸ் கிளிக் பண்ணால் அந்த ஜேர்னரோட இது எடுக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணிட்டு லைக் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மூவியோட டேட்டாலேருந்து தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்படின்றதுனால நம்ம அந்த இதை இது பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில்டர் ஜேர்னர். ஓகேவா? ஓகேவா? ஃபில்டர் ஜேர்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து நமக்கு நமக்கு வந்து என்ன வரும் லைக் இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி கேட்டகிரி தானே? ஆமாம், கேட்டகிரி கரெக்ட். ஸோ கேட்டகிரி வந்து இது பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஓகே. இதில் வந்து நேம் அப்படின்றத கூட எடுத்துக்கலாமா? ஸோ நேம் அப்படின்றது வருதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபில்டரில் கேட்டகரி. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி அப்படின்றத நான் வந்து இது பண்ணுறேன். ஓகேவா? கேட்டகிரியில் நேம் அப்படின்றத கொடுத்துறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணுற மூலியமா இதில் உள்ள டேட்டாஸ் மட்டும் வரும்ன்ற மாதிரி. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு ரவுட் கிரியேட் பண்ணோம். ஸோ யூஆர்எல்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாத்தில் இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் சரி ஓகே ஃபில்டர் ஜேர்னர் அப்படின்றது கொடுத்துடலாம். அண்டர்ஸ்கோர் வந்து யூஆர்எல்ல கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வியூஸ் டாட் ஃபில்டர் ஜேர்னர். ஓகேவா? ஓகே. இப்போல்லாம் ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இன்னொன்று வந்து விட்டாச்சு. ஸோ என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கு கேட்டகரி வந்து மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணோம்.
ஸோ இதில் எஸ்டிஆர் அப்படின்றதுல நேம் ஓகேவா. ஓகே ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் ஜேர்னரில் ஓகே ஓகே இப்போதைக்கு போட்டோம்னா நமக்கு இந்த ரூட் இல்லைன்னு தான் வரும். ஸோ ரவுட்டு அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து இது பண்ணிட்டு ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேம் என்னது ஓகே அட்வென்ச்சர் ஓகேவா. ஓகே ஐடி எக்ஸ்பெக்டட் நம்பர் பட் காட் அட்வென்ச்சர். ஓகே 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 கரெக்ட் கரெக்ட். அதாவது என்ன அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணும்போது ஐடி இது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். லைக் என்ன அப்படின்னா யூஸ்வலாக இந்த இடத்துல வந்து டேட்டா வந்து டேட்டா பேஸில் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா இது தனியாக தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கீயை வந்து அந்த கீ இருக்கும் ஐடி ஓகேவா. ஸோ அப்படின்றப்போ நம்ம ஐடியை வச்சு தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நேம்ன்றது பதிலாக ஐடின்னு மாற்றிக்கிறோம் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி யூஆர்எல்ஸ்லேயும் நான் வந்து இன்டீஜர் அப்படின்றத கொடுத்துட்றேன் ஓகேவா. ஓகே இப்போ நம்ம வந்து ஓகே அட்வென்ச்சர் இது வந்து இது பண்ணணும் மறந்துட்டேன். ஓகே ஓகே இப்போதைக்கு வந்து நான் ஒன்றுன்னு கொடுக்குறேன். என்னாச்சு ஒரு நிமிஷம் இருங்க. திருப்பி ரன் பண்ணுவோம் சர்வரை. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஜேர்னர் வந்து ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஆக்ஷன் தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்ஷனோட இது மட்டும் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 12 லைக் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஐடியோட ஆர்டர். ஓகே ஆக்ஷன் எல்லாத்துலேயும் இருக்கா. ஸோ இல்லாத ஏதாவது ஒரு இதை வந்து வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஓகே காமெடி ஓகே காமெடியோட இது 5. ஸோ இதை வேணால் போட்டு பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இந்த இடத்துல காமெடி ஏன்னா வந்து நான் ஆக்ஷன் அந்த இதில் வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சர் இந்த ரெண்டுமே வந்து நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நான் எல்லாத்துக்குமே ஆக்ஷன் அட்வென்ச்சர் அப்படின்றத கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாமே அந்த கேட்டகரியில் வரதுனால ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காமெடி அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 ஸோ இது ஒரு இது அண்ட் நெக்ஸ்ட் வந்து ID4 இங்கேருந்து ஒரு இது அண்ட் இங்கே ஒரு இது மொத்தம் 3 தான் வந்துருக்கு ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இது. அண்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் ஏன் ஐடின்னு மாற்றினேன் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா லைக் கனெக்ட் ஆகுறது அதாவது நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா டேட்டாவுமே நம்ம எந்த இதில் க்ரியேட் பண்ணுறோமோ அதில் போய் உட்காந்துருக்கோம் ஓகேவா. ஸோ லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணுறது லாங்குவேஜ்னு தனியாக ஒரு இதில் இருக்கும். ஜேர்னர் வந்து ஜேர்னர் தனியாக ஒரு இதில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மூவிஸ் தனியாக ஒரு இதில் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இதோட ஒரு யூனிக் ஐடியோட வச்சு ஓகேவா. ஸோ ஜேர்னரில் ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவோட ஐடி அது மட்டும்தான் இதில் மென்ஷன் ஆகிருக்கும் லைக் இந்த கேட்டகரியில் ஓகேவா. ஸோ அதை வச்சு தான் நம்மளால் எடுக்க முடியும். லைக் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம வந்து இதை அந்த டேட்டா ரெஸ்பான்ஸ் எடுக்கிறப்ப நமக்கு ஐடி மட்டும்தான் வந்துச்சு ஓகேவா. ஸோ அதிலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் லைக் ஐடி மட்டும்தான் நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதை வச்சு தான் நம்ம டேட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஐடி வந்து இது பண்ணுறோம் ஓகேவா. இந்த இடத்துல யூஆர்எல்ல ஐடியை சென்ட் பண்ணி நம்ம வந்து இதை கெட் பண்ணுறோம் ஓகேவா.
ஓகே. ஸோ இவ்வளோதான் கைஸ். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து தேவையான எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். அண்ட் யூஆர்எல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு 3 ரவுட் கிரியேட் பண்ணியிருக்கோமா? ஆமா. மூவிஸு, அப்புறம் ஜர்னர் லிஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபில்டர் ஜர்னர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு இதுதான் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, query பாராமீட்டர் ஓகேவா? ஸோ query பாராமீட்டர் வச்சு நம்ம ஃபைண்ட் பண்றது தான். ஸோ இதுவும் வந்து சேமா தான் இருக்கும். அதுக்கு நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இதே இது ஓகேவா? லைக் லாஸ்ட்டா உள்ளதே நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதையே வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதில வந்து ஃபில்டர் ஜர்னருக்கு பதிலா ஃபில்டர் query அப்படின்றத குடுத்துறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப இந்த இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கொரியில நமக்கு எதுவும் பாஸ் பண்ண வேண்டியது இல்ல. ஸோ என்ன அப்படின்னா, யூஆர்எல் ரவுட்ல பாஸ் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலா நம்ம ரெக்வெஸ்ட்லயே பாஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் இத வந்து நம்ம எப்படி வந்து கெட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம லைக் இது எல்லாத்தையுமே தூக்கிடலாம். ஓகேவா? இப்ப தூக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது ரெக்வெஸ்ட் இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த இடத்துல மாடல்ஸ்ல குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போதைக்கு வந்து நான் கேட்டகரி ஓகேவா? ஸோ கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேட்டகரி இல்லன்னா சரி நேம் எடுத்துக்கலாமா? நேமு இல்லன்னா வேற என்ன எடுத்துக்கலாம்? ஓகே. இல்லன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா லைக்ஸ் ஓகேவா? லைக்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்றேன்னா, நான் வந்து லைக்ஸ்ல வந்து நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் இப்ப நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? லைக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ரெக்வெஸ்ட் ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கெட் பண்ணோம்ல, இந்த ரெக்வெஸ்ட்ட வச்சு query பாராம்ஸ கெட் பண்ண போறேன். ஓகேவா? query params டாட் கெட்ல அந்த இது ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மாடல்ஸ்ல என்ன நேம் குடுத்தோமோ, அதே இது இந்த இடத்துல போடணும். ஓகேவா? ஸோ இது மூலியமா வந்து லைக்ஸ் அப்படின்றதுல ஏதாவது கொரீஸ் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த வேரியபிள் கிடைச்சுச்சா? அண்ட் இத வச்சு நம்ம இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சேம் லைக்ஸ் ஈக்குவல் டூ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த லைக்ஸ் ஓகேவா? ஸோ இத போட போறோம். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ரவுட் கிரியேட் பண்ணலையா? ஸோ இதுக்கு வந்து பாத்ல ஃபில்டர் சாரி இல்லன்னா சரி ஓகே. ஃபில்டர் ஜர்னர்னே இருக்கட்டும். ஃபில்டர் ஜர்னர் ஓகேவா? ஜர்னரா? கொரி ஓகே. ஓகே. query அப்படின்றத குடுத்துர்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வியூஸ் டாட் query ஓகேவா? ஃபில்டர் query ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இத நம்ம வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த இதுல வந்து ஸோ இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போதைக்கு இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு கொரி பாராமீட்டரும் குடுக்காதனால நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒண்ணும் இல்லன்னு வருது. ஓகேவா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கொரி எப்படி குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு கொஸ்டின் மார்க் ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, லைக்ஸ் ஓகேவா? ஸோ அதானே குடுத்துருந்தோம். அதாவது என்ன அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல வந்து இதில வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஈக்குவல் டூ ஆ 8 ஓகே. லைக்ஸ்ல வந்து வேற ஏதாவது இதில இருக்க மாரி ஃபில்டர் ஆகுற மாரி ஏதாவது குடுப்போம். 9.0 ஓகே.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துருச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கி ஓகேவா? ஓகே. ஸோ லோக்கி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். லைக்ஸ் ஈக்குவல் டூ 9.0 நான் குடுத்த உடனேயே லோக்கி அப்படின்றது வந்துருச்சு ஓகேவா? ஸோ இதே மாரி தான் நமக்கு ஆ எது எது தேவையோ ஓகேவா? இப்போ நான் எனக்கு ஆ ரேட்டிங் ஓகேவா? ஸோ நான் ரேட்டிங் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ரேட்டிங்க்கும் இதே சேம் தான் ஓகேவா? ஸோ இப்படி எழுதுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு லைக் எப்படி அப்படின்னா, ஒரு 2, 3 பேராமீட்டர்ஸ் இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு தான் குடுத்துருக்கேன். ஆ இப்ப நம்ம செகண்டா நம்ம இன்னொரு பேராமீட்டர் குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம இஃப் லூப் அந்த மாரி நெறைய கண்டிஷன்ஸ் ஆட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ பட் சேம் தான் ஓகேவா? லைக் இதே மாரியே தான் நம்ம இது வேரியபிள் கிரியேட் பண்ணி, பெராம்ஸ் கிரியேட் பண்ணி இது பண்ணோம். பட் என்ன அப்படின்னா 2க்கும் அதாவது என்ன அப்படின்னா, இப்ப லைக்ஸ்ல வந்திருக்க ஃபில்டர்ல நம்ம குடுக்குற அதே ரேட்டிங் இருக்காது. ஸோ அதையும் ஃபில்டர் பண்ணும். ஸோ இந்த மாரி நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. மேபி இதெல்லாம் நான் ஒரு தனி கொரி பேராமீட்டர் வச்சு வேணா நெக்ஸ்ட் வீடியோல போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன் கைஸ். ஏன்னா வீடியோ லென்த்தா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த டவுட்ஸ கிளியர் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்க தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அண்ட் நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் இன்னும் நெறைய வீடியோஸ் போட முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.